தமிழ் கடவுள் முருகனின் திருப்பாதங்களை கவியரசரின் தமிழால் வணங்கி மகிழ்கிறேன். பாடலோட சாரத்தை எடுத்துட்டு வந்து நம்ம கவியரசர் ஒரு பாட்டுல கொடுக்குறாரு. இதெல்லாம் தூங்குது, ஆனா
இதெல்லாம் தூங்குது, நான் தூங்கலையே அப்படின்னு ஒரு காதலை பிரிந்த காதலை தலைவி பாடுற மாதிரி ஒரு பாடல் அமைச்சிருப்பாங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க, அவங்க முகமெல்லாம் மலர்ந்துருச்சு. ஆமா, நிச்சயமா அந்த பாட்டு தான். இந்த பாட்டுல ஒரு வேல்யூ இருக்கு. எந்த ஒரு கவியரசர் பாட்டு எடுத்தாலும் ஒரு வேல்யூ இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. அது என்ன பாடல்னு சொல்லிடுறேன். உறங்குது பொழுது உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே, நான் உறங்குது காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை, நான் உறங்கவில்லை, உறங்குது பொழுது உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே, நான் உறங்குது காற்றும் உறங்குது, நான் இந்த பாட்டுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இப்ப முன்னாடி பர்வீன் சகோதரி அவர்கள் பேசும்போது சொன்னாங்கல்ல, நம்ம தமிழே ஒரு மறை மொழி, அதுக்குள்ள இருக்கிற விஷயம் என்ன நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதே போல இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, காதலன் பிரிஞ்சு போயிட்டான், காதலி யார்கிட்ட போய் புலம்பணும், ஒரு ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிருக்கலாம், அல்லது தெரிஞ்சவங்க கிட்ட புலம்பிருக்கலாம். அந்த மனுஷங்களையே நம்பாம நிலா கிட்ட போய் புலம்பிருக்காங்க பாத்தீங்களா. அதுதான் பெண்களுக்கு சேஃப் அப்படிங்கிறத அந்த பாட்டுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேல்யூ. நிலா கிட்ட போய் சொல்றாங்க, நிலாவே பாரு, நீயும் நானும் தான் இப்படி தூங்காம இருக்கிறோம் அப்படின்னு நிலாவிடம் ஒரு பெண் பேசுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கிறது. ரொம்ப அழகு. தொடர்ந்து பாடுறாங்க. மங்கள்
Thank you.